ஹலோ எவ்ரிவன். ஐ எம் மனிஷ் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்டிங் மெத்தட்னா என்ன, அதை டேலியில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான டைப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. ஸோ காஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பொருளுக்கான விலையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மெத்தடை யூஸ் பண்ணி க்ளோசிங் இன்வென்ட்ரி இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த பொருளுக்கு இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் நம்ம இன்வால்வ் பண்றத காஸ்டிங் மெத்தடுங்கிறது சொல்லுவோம். ஸோ காஸ்டிங் மெத்தடுங்க நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஃபோ மெத்தட் சொல்லுவாங்க, லிஃபோ மெத்தட் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவரேஜ் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆவரேஜ் மெத்தடுங்கிறது நம்ம ஒரு இன்வென்ட்ரிக்காக நம்ம ஃபார்முலா. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது நமக்கான காஸ்ட்டுக்கா அந்த பொருளுக்கான வேல்யூவும் அண்ட் குவான்டிட்டியை டிவைட் பண்ணி வர்றதா நமக்கு ஆவரேஜ் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மெத்தட் எடுத்துக்க முடியும். ஆவரேஜ் மெத்தட் நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கும். ஒன்று வந்து ஆவரேஜா எடுத்துக்க முடியும், மந்த்லி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் மந்த்லி வைஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெம்பர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 100 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நம்ம பண்றோம். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நமக்கு டோட்டல் காஸ்டா வந்து நிற்கும். இதுல நமக்கு ஆவரேஜ் எவ்வளவு வரும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100ங்கிறது நமக்கு ஆவரேஜா வரும். செகண்ட் பர்ச்சேஸ் பண்றது பாத்தீங்கன்னா 50 யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எவ்வளவு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 120 per யூனிட் வருது. ஸோ இதுக்கான காஸ்ட் 6,000 வருது. இது நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 106.67 வரணும். இது நம்ம டேலியில செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் கிரியேட் பண்ணிடுறேன். டெம்பர் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் நான் பிரைமரி கொடுத்துட்டு ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸுங்கிறது கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிட்டு டுவெல் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்க. ஸோ இங்கே யூஸ் காஸ்டிங் அண்ட் மார்க்கெட் வேல்யூஷனுங்கிறத நீங்கள் எஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு காஸ்டிங் மெத்தடுங்கிறது வரும். இங்கே நம்ம என்ன மெத்தட் கொடுக்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ நான் யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நான் போட்டுறேன் வவுச்சர் யூஸ் பண்ணிட்டு. சப்ளையர் ஏரிக்கல் நான் கொடுக்குறேன். பர்ச்சேஸ்ல டெம்பர்டு கிளாஸ் எவ்வளோ குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றோம், 100 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நம்ம பண்றோம். இந்த பில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் செகண்ட் என்ட்ரிஸ் நான் போடுறேன். சேம் சப்ளை ரேட் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 நம்பர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். பட் ரேட் வந்து 120 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுமே நான் நியூ ரெஃபரன்ஸ் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் வேல்யூஷன் ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும். ஸோ எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துடுறேன். இங்கே நம்ம ஸ்டாக் சம்மரிக்குள்ள நம்ம போய்க்கலாம். ஸோ போயிட்டு என்ன ஸ்டாக் ஐட்டம் பார்க்க போறோம், டெம்பர் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பீரியட் செல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா இன்வென்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 150 குவான்டிட்டிஸ் வந்திருக்கு. வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 60,000 ஆயிருக்கு. ஸோ நமக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 106.67. ஸோ இது நமக்கு இங்கேயுமே வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு நம்ம எடுக்க முடியும். பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்டிங்க எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஃபிஃபோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன, நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்கோட 99 ருபீஸ் கோர்ஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டேலி ப்ரீம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட்டுங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபர்தரா மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண கேட்கும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க சர்டிஃபிகேட்டோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நடுவில் உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம விவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.